இங்க சிஎம் வந்து எனக்கு கால் பண்ணி பேசியிருந்தாங்க. நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, வருத்தம் தெரிவிச்சுட்டு, இந்த மாரி உங்களுக்கு ஒரு வேலை இமிடியேட்டா குடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. கலெக்டர் வந்து உங்கள பார்ப்பாங்க, குடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்ப கூட சிஎம் வரைக்கும் போயிட்டாங்க. அவங்க பேசுறாங்க. அப்ப கவர்மெண்ட் வேலையா இருக்கும் அப்படின்னு நான் நெனச்சேன். ஸோ அவர் சொன்ன மாதிரியே வந்து கலெக்டரும் வந்து ஆர்டர் குடுத்தாங்க. அப்போ வரைக்கும் நான் அது அரசு வேலையா இருக்கும் அப்படின்னு தான் நெனச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நாங்க படிச்சு பார்க்கும்போது, அது அவுட் சோர்சிங் ஒப்பந்த அடிப்படையிலான வேலை அப்படின்னு போட்டிருந்தது. அப்போ எனக்கு சரியா அது புரியல. அதாவது மீடியாலாம் வந்து அந்த ஆர்டர வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு போயிட்டு அவங்க மீடியாலலாம் போட்டாங்க. இந்த மாரி இது ஒப்பந்த அடிப்படையிலான பணி அப்படின்றப்போ, அப்பதான் வந்து எங்களுக்கே வந்து கொஞ்சம் ஃபுல்லா புரிய ஆரம்பிச்சுச்சு. அது ரொம்ப வருத்தமா இருந்தது. நம்ம சரி வாழ்வாதாரம் எதுவுமே இல்லன்றப்போ, ஒரு ஆறுதலா ஒரு வேலை இருந்துச்சுன்னா, சரி அத வச்சு நம்ம வாழ்வாதாரத்த பார்த்துக்கலாம் அப்படின்னு நெனச்சிட்டு இருக்கும்போது, இது நிரந்தர வேலை இல்ல அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம், இது எப்படி அதுக்கப்புறம் அந்த ஒப்பந்த காலம் அப்படின்ற அதுல எதுலயுமே மென்ஷன் பண்ணல. எந்த டைம் வரைக்கும் அப்படின்றது எதுவுமே அதுல மென்ஷன் பண்ணல. ஸோ அது எப்போ முடியுன்றதும் தெரியாது. முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு மறுபடியும் என்ன பண்றது? அப்படின்ற மாரி மிகப்பெரிய அது வருத்தமா தான் இருந்தது.